லீட் பண்ணோம்னா மேபி நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன், அவர் தொகுதியில் டெபாசிட் வாங்குறாரான்னு முதல்ல பாருங்கள். ஆவரேஜில் எடுத்தோம்னா டிவி கேக் தான் நிறைய போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுங்கன்னா ஃபஸ்ட்டு வாய் திறக்க வேண்டியதே நீங்கள் தான். இவர் ஃபஸ்ட் ஸ்டெப்பே தாண்ட மாட்டாருன்றது தான் ஒரு இதுவாக இருக்குது. நான் 2026 எலெக்ஷனில் திரு விஜய் அவர்கள் வந்து ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஆட்சியை பிடிப்பாராங்கிறது வந்து டவுட்டு தான். அதுக்கேற்ற மாதிரி பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் கூட எல்லாரையுமே வழிநடத்தி கூட்டி போகல. எனக்கு என்னமோ அவர்கிட்ட கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி கம்மியாக இருக்கும்னு தோணுது. பழைய ஏடிஎம்கே டிஎம்கே இவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கட்டமைப்பு இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட இப்போ அந்த அளவுக்கு கட்டமைப்பில் கூட இருக்க எல்லாமே இந்த ஜென்செட் சின்ன பசங்க தான். அவங்களுக்கு இன்னும் அவங்கள வந்து பெட்டராக ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கு இன்னும் பொலிட்டிக்கல் நாலேஜ் நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும். கொண்டு வந்து அப்படியே லீட் பண்ணோம்னா மேபி நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிக வாக்குகள் வாங்குவார், ஜெயிப்பாரான்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வாக்குகள் வாங்குவார், விஜய் ஓட்டு வாங்குவார், ஜெயிப்பாரான்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஒரே சொல்யூஷன், களத்தில் இறங்கி செயல்பட்டால் மக்களோட மனநிலை மாறிடும். எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அரசியலாக இருந்தாலும் பேசுகிறதோடு இல்லாமல் களத்தில் இறங்கி செயல்பட்டாங்கன்னா மக்கள் அவங்கள நம்புவாங்க. மக்கள் நம்பிட்டாங்கன்னா வாக்களிப்பாங்க. அவர் தொகுதியில் டெபாசிட் வாங்குறாரான்னு முதல்ல பாருங்கள். ஆனால் அவர் சும்மா ஒரு நடிகர்னா அவ்வளோதான். நானும் ரசிகர் தானே, ஓட்டு போட மாட்டேனே, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அவரை பற்றிலாம் அவ்வளோதான் பேச முடியும். அப்புறம் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்தால் ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கார், ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரா அப்படின்னு கேட்குறாங்க. வெளியில் வந்தால் இவருக்கு வந்து பாலிடிக்ஸை பற்றி ஒன்றுமே தெரில, கொள்கையே இல்லைன்றாங்க. அது கேள்வியில் ஆன்சர் இருக்குண்ணா, அதான உண்மை. அது எதாச்சும் சொல்லிங்க, அதான் உண்மை. மக்கள் இப்போ 40 பேர் செத்து போனாங்க. ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தாரா, இல்லை ஏதாவது பண்ணது? இப்போ கூட இடையில ஒருத்தர் சாவடிச்சுக்கிட்டாரு, அதுலேயும் ஒன்றும் இல்லை. நிறைய வாய்ப்பு இருக்குது அவர் வர்றதுக்கு. ஏன்னா ஆஸ் யூஷுவல் லைக் சொன்ன மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக போடுற மாதிரி நம்ம அந்த ஆவரேஜில் எடுத்தோம்னா டிவி கேக் தான் நிறைய போடுற மாதிரி இருக்குது. பட் சான்சஸ் இருக்குது, தேர் ஆர் சான்சஸ்.